الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகு. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்றும் ஈரற்றமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளை விட்டு தவிர்ந்து வாழுமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறப்பான மாதம் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் எந்த 4 மாதங்களை கண்ணியமாக ஆக்கி வச்சிருக்கிறானோ அப்படியான மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மாதத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒன்றை நிகழ்த்திருக்கிறான். அதுதான் மிஅராஜுடைய பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா பைத்துல் மக்திஸுக்கு வரவழைத்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு இமாமத்து செய்து பைத்துல் மக்திஸிலிருந்து அல்லாஹு தஆலா 7 வானங்களை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்து முடித்தான். அந்த பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான பல நிகழ்வுகளை கண்டார்கள். முதலாவது, நபிமார்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதற்கு பின்னால் 7 வானங்களை தாண்டி செல்லும் பொழுது ஒவ்வொரு வானத்திலிருந்தும் நபிமார்களுடைய மலக்குமார்களுடைய அந்த வரவேற்பு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவர்க்கத்தையும் காட்டினான். சுவர்க்கத்திலே நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களையும் அல்லாஹ் காட்டினான். நரகத்தையும் காணுகிறார்கள். நரகத்திலே பாவிகள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அந்த பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை காணுகிறார்கள். இப்படியான அற்புதம் நிறைந்த ஒரு பயணம்தான் இந்த மிஅராஜுடைய பயணம். அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்பக்கம் அழைத்து அந்த உன்னதமான பயணத்திலேதான் தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத்தை பரிசாக கொடுத்து அனுப்புகிறான். எல்லா கடமைகளும் பூமியிலே கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ் தொழுகையை கொடுக்க விரும்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்பக்கம் அழைத்து அதனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கொடுக்குகிறான். அப்படியான உன்னதமான நிகழ்வு நடந்த மாதம்தான்
இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒரு பயங்கரமான சோதனைகள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்களும் பாவங்களும் அநியாயங்களும் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, தன்னுடைய தீனை பாதுகாப்பது சிரமமான காலம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதன் தன்னுடைய தீனுடன் வாழுவது எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று சொன்னால், கல் காபிது அலல் ஜம்ர், ஒரு நெருப்பு கட்டியை ஒரு மனிதனுடைய உள்ளங்கையிலே கொடுத்தால் அவன் எப்படி அதை பிடித்தவுடன் உடனே கையை உதறி விடுவானோ, அதுபோலதான் தன்னுடைய ஈமானுடன் பக்குவத்துடன் பேணுதுடன் வாழுவது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபித்னாக்கள் கடைசி காலத்திலே பாவங்கள் எவ்வளவு மலிந்துவிடும் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்திலே மனிதன் பாவங்களை பாவம் என்று நினைப்பது கூட கிடையாது. பாவங்கள் பரவலாகிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, காலங்கள் வேகமாக செல்ல ஆரம்பித்துவிடும். ஒரு வருஷம் செல்லுவது ஒரு மாதம் கழிவதைப் போல இருக்கும். ஒரு மாதம் கழிவது ஒரு வாரம் கழிவதைப் போல இருக்கும். ஒரு வாரம் செல்லுவது ஒரு நாளை போல இருக்கும். ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல இருக்கும். இப்படியாக காலங்கள் வேகமாக சென்று கொண்டே இருக்கும். அப்படியான ஜமான்ல தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்து நெருங்கும் பொழுது முஸ்லிம்கள் கூறு போடப்படுவார்கள். முஸ்லிம்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் குறிவைக்க ஆரம்பித்து விடுவார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலைமை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் ஆகிலத்து இலா கஸ்அதிஹா. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி குறிவைக்கப்படுவார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் உணவை சமைத்திருக்கிறான். உணவை சமைத்து ஒரு பாத்திரத்திலே வைத்து அந்த சாப்பிடுவதற்காக வேண்டி மக்களை எப்படி நண்பர்களை அழைப்பானோ, இதுபோலதான் முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டு முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அந்நிய சக்திகள் ஒன்று சேர்ந்துவிடும். சாப்பாட்டுக்கு அழைப்பதை போல எல்லோரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். இதை சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், முஸ்லிம்களாகிய நாங்கள் அந்த காலத்திலே குறைவாக இருப்போமா, அதனாலதான் இப்படி நடக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா பல் அன்தும் கஸீர், இல்லை, அந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நீங்கள் மிக அதிகமாக இருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ், அதிகமாக இருப்பீர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், என்றாலும் எப்படி வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய நுரைகள் கடலோரத்திலே சென்றால் விளங்கும், ஆத்தோரத்திலே சென்றால் விளங்கும், வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய நுரைகள் பார்ப்பதற்கு அதிகமானதாக இருக்கும், எண்ணி முடிக்க முடியாது. அப்படி இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அந்த நுரைகளைப் போல நீங்கள் இருப்பீர்கள். என்ன நடந்திருக்கும் சகோதரர்களே? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல யன்ஸிஅன்ன அல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபா மின்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளங்களிலிருந்து முஸ்லிம்கள் என்ற அந்த கண்ணியம் கலந்த பயம் இருக்கிறது. மஹாபான் சொன்னால் சொல்வார்கள் கண்ணியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு பயம். ஒரு ஆசிரியரை மாணவன் பார்க்கும் பொழுது அவன் கோபத்திலே பார்க்க மாட்டான், உள்ளத்திலே ஒரு கண்ணியம் இருக்கும், ஆனால் ஒரு பயமும் இருக்கும். இப்படியான ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா விரோதிகளுடைய உள்ளங்களிலிருந்து மஹாபத் என்று சொல்லக்கூடிய இந்த பயத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான்.
வல யக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை போட்டு விடுவான். ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், வஹன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். வஹன் என்றால் உலகத்துடைய மோகம், உலகத்துடைய அன்பு பிரியம் உள்ளத்திலே வந்துவிடும். வ கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுக்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று உலக மோகத்தின் காரணமாக முஸ்லிம்கள் பிரச்சனைப்படுகிறார்கள், தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை இழந்து விடுகிறார்கள். இன்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சொத்துக்காக வேண்டிய பிரச்சனை, வீடு வாசலுக்காக வேண்டிய பிரச்சனை, சகோதரருக்கு மத்தியில் பிரச்சனை. காரணம், வீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும், சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு வரக்கூடிய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய வியாபாரத்தை நான் மட்டும் செய்ய வேண்டும் என்று உலக மோகம். ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய ஒரு பொருள் தன்னை விட்டும் போவதை விரும்ப மாட்டான், இன்னொருவருக்கு உதவி செய்வதை விரும்ப மாட்டான், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த நிலைமை வந்துவிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம் வந்துவிடும். இன்று தங்கச்சி தாத்தா தங்கச்சிக்கு இடையில பிரச்சனை, உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இடையில பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில பிரச்சனை. அடிப்படையை பார்த்தால் ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம். தற்காலிகமான வாழ்க்கை, உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நிரந்தரம் இல்லை, ஆகிரத்தில் அல்லாஹ் வெற்றிருக்கிறான் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருந்தால் ஹுப்பு துன்யா வரமாட்டாது, பிரச்சனைகளும் இருக்க மாட்டாது. இன்று முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுவதற்குரிய காரணம் ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம். துன்யாவை சேர்க்க வேண்டும், துன்யாவிலே வாழ வேண்டும், துன்யாவிலே சொகுசாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்ததனால் இன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை கூறு போட ஆரம்பித்து விட்டார்கள். வக்கராஹியத்துல் மௌத், துன்யாவுடைய மோகம் வந்துவிட்டால் மௌத்துடைய சிந்தனை வரமாட்டாது, மௌத்தை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், மௌத்தாகக்கூடிய சிந்தனை எழுபட்டு போய்விடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலே பிரச்சனை, இந்த முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரச்சனை. காரணம் ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம், மௌத்துடைய வெறுப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியை இழக்கக்கூடிய நிகழ்வுகள், செயல்கள் எங்களுடைய உறுப்புகளினால் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய உதவி ஒன்றுபட்டு இருக்கும் சமூகத்திலே மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. ஒன்றுபட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கு. பிறகு வர ஆரம்பித்து விடுமோ, அல்லாஹ்வுடைய உதவியை விட்டும் அந்த சமுதாயம் தடுக்கப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவருடைய கைவசம் இருக்குகிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தذهبு துன்யா, இந்த உலகம் அழிய மாட்டாது, ஹத்தா யஅதி அலா நாஸி யௌமுன், ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், லா யத்ரில் காத்திலு ஃபீமா கதல் வலல் மக்தூலு ஃபீமா குதில், கொலைகள் அதிகமாகிவிடும். எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலை செய்யக்கூடியவனுக்கு தெரியாது நான் ஏன் இவனை கொன்றேன், கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நான் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் அல் ஹரஜ், அல் காத்தில் வல் மக்தூல் ஃபின்னார், கொன்றவனும் நரகத்திலே, கொல்லப்பட்டோன் நரகத்திலே இருப்பார். இரண்டு பேருடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்தது. அப்படியான காலம் வந்துவிடும். கண்ணியமான சகோதரி பெரியார்களே, மனிதனுக்கு இறுதி காலத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விடும். நிம்மதியை மனிதன் இழந்து விடுவான். சந்தோஷம் இல்லை, குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, மனைவியோட சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோட சந்தோஷம் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தذهبு துன்யா ஹத்தா யமுர்ர الرجل على القبر, ஒரு காலம் வரும், மனிதன்
நடந்து செல்வான். ஒரு மையவாடியை கடந்து செல்லும் பொழுது ஃபயத்தமர்ரகு அலை, அந்த மையவாடிக்கு மேலே, கபருக்கு மேலே உருண்டு பிறழுவான். சொல்லுவான், யா லைத்தனி குன்து மகான ஸாஹிபி ஹாதல் கபர், எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, நான் உலகத்திலே வாழுவதை விட இந்த கபராளி கபருக்குள்ளே இருப்பதை போல நானும் மௌத்தாகி இந்த கபருக்குள்ளே போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லுவானாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலைஸ பிஹி தீன் இல்லல் பலா, அவன் தீனை மையமாக வைத்து அப்படி சொல்ல மாட்டான். அவனுக்கு வந்த சோதனை, பிரச்சனை, நிம்மதி இல்லாத தன்மை, நெருக்கடியான வாழ்க்கை, இதுதான் அவன் அந்த கபர் அளவிலே சென்று இப்படி புலம்புவதற்குரிய காரணம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஃபித்னாக்களும் பாவங்களும் அதிகமாகிவிடும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுபைர் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம் அது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலே நிறைய சோதனைகள் ஏற்பட்டது. ஜுபைர் இப்னு அதி சொல்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடத்திலே வரக்கூடிய, அவனால் ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே முறைப்பாடு செய்தோம். அதை கேட்டுவிட்டு அனஸ் இப்னு மாலிக் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஃபஇன்னஹு லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி அஷர்ர மின்ஹு, ஏனென்றால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தை விட அதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் செல்லும் பொழுது, காலங்கள் கடந்து கொண்டே போகும் பொழுது மனிதன் கெட்டுக்கொண்டே போவான், காலங்கள் மோசமடைந்து கொண்டே போகும். இது மௌத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யுங்கள் என்ற ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தவறு செய்தால், ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் அதை பற்றி பொறுப்பெடுப்பதே கிடையாது. நம்மில் அதிகமானவர்கள் சில பாவங்களை, சில தவறுகளை, இது தவறு, இது பாவம், இது செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைப்பது கூட கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் அந்த பாவங்களை கணக்கெடுக்காமல் இருப்பதனால், அந்த பாவங்களை பொறுப்பெடுக்காமல் இருப்பதனால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒரு முஃமினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்னல் முஃமின லா யரா துனூபஹு கஅன்னஹு ஜாலிசுன் ஃபீ அஸ்லி ஜபலின். ஒரு முஃமின் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பாவம், ஒரு தவறு நடந்து விட்டால் எப்படி உணர்வான் என்று சொன்னால், ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு தவறு நடந்து விட்டது, எப்படி பயப்படுவான் என்று சொன்னால், இந்த மலை திடீரென்று என்னுடைய தலைக்கு மேலே விழுந்துடக் கூடும் என்ற அளவுக்கு அந்த மனிதன் தவறை கண்டு பயப்படுவான். ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாவி பெரிய பாவத்தை செய்துவிட்டு அவனுடைய மூக்கிலே ஒரு ஈ மொய்க்கும் பொழுது எப்படி கையால் தட்டி விடுவானோ அதுபோலதான் நடந்து கொள்வான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபித்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான காலத்திலேதான் அமல்களையும் கையிலே எடுக்க வேண்டும், பொறுமையையும் கையிலே எடுக்க வேண்டும். ஒன்றிருக்கிறது, பாவத்தை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கிறது. அடியானுக்கு தெரியாது நான் சோதிக்கப்படுகிறேன் சொல்லி. அடியான் பாவம் செய்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டு அவன் இன்பத்திலே வாழுவதை போல கனவு கண்டு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை வித்தியாசமாக வருகிறது, ஆனால் அடியான் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறான். பனு இஸ்ரவேல் காலத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். எப்படி துஆ செய்கிறார்? யா ரப் கம் அஸீக வலா துஆகிப்னி. யா அல்லாஹ், உனக்கு எவ்வளவோ மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை குற்றம் பிடிக்கிறாய் இல்லையே.
ஃபகீல லஹு அவனுக்கு சொல்லப்பட்டதாம் கம் உஆகிபுக வ அன்த லா தத்ரி அடியானே உன்னை நான் எவ்வளவு தண்டித்துக் கொண்டே இருக்கிறேன் அதை நீ தெரியாமல் இருக்கிறாயே. அனு சொல்லப்பட்டதாம் இந்த மனிதருக்கு அலைஸ கத் ஹர்ரம்துக ஹலாவத முனாஜாதி அடியானே உனக்கு தெரியாதா அமல்களிலே என்னுடன் பேசுவதிலே என்னிடத்தில் துஆ செய்வதிலே அந்த இன்பத்தை கலட்டிவிட்ட விடயம் உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறானாம். கண்ணியமானவர்களே, பாவம் செய்கிறோம், அதனுடைய விபரீதம் அமல்களை பாதிக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நிறைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், நல்ல பல காரியங்கள் ஈடுபடுகிறோம், எல்லாம் அமல்கள் தான். ஆனால் இன்பம் இருக்கிறதா? அதுதான் பெரிய ஒரு கேள்வி. தொழுகையில் இன்பம் இருக்கிறதா? தொழுகிறோம், தொழுகையில் இன்பம் இல்லை. துஆ கேட்கிறோம், என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுடன் இணைந்திருக்கிறதா? இன்பம் இல்லை. ஓதுறோம், என்னமோ வாய் உளறிக் கொண்டிருக்கிறது, சிந்தனை துனியாவும் பக்கம் பேய்த்துக் கொண்டிருக்கிறது. திலாவத்தில் இன்பம் இல்லை. திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம், இன்பம் இல்லை. சுப்ஹானல்லாஹ் என்றால் ஒரு மரம் சொர்க்கத்தில் நாட்டப்படுகிறது, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் சிந்தனையே இல்லாமல் வெறுமனே வாய் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இன்பம் இல்லை. கண்ணியமானவர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நல்லோர் என்ன பல காரியங்களில் ஈடுபடுகிறோம், அதிலே ஏதோ பேருக்கும் புகழுக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர. கண்ணியமானவர்களே, அமல்களிலே இன்பத்தை அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய தவறுகளினால் பாவங்களினால் கலட்டி எடுத்து விட்டான். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தண்டனை. தஹஜ்ஜத் தொழுகிறோம், தஹஜ்ஜத்தில் இன்பம் இல்லை. நாம் இன்று இன்பம் காணுவது பாவத்திலேயும் ஹராத்திலேயும் அல்லாஹ் தடுத்தவைகளிலே தான் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருத்தருடைய குறை தெரிபடுகிறது, அதை பார்த்து இன்பம் காணுகிறார். ஹராமான ஒரு பெண்ணை பார்த்து இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார். ஹலாலாக சம்பாதிப்பது கஷ்டம் என்று சொல்லி ஹராத்திலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல வருவாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது, இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார். பிறருடைய குறைகள் தென்படும் பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது, இன்பம் காணுகிறார். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த தண்டனை. இதே நிலைமையிலே மௌத்து வந்து விட்டால் எப்படி அல்லாஹ்வை நான் சந்திப்பது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான பயங்கரமான காலம் இது. அமல்களை பாதுகாக்க வேண்டும். சிறிய அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே பொறுமதியாக இருக்க வேண்டும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் இருக்க வேண்டும். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அமல்கள் செய்ய வேண்டும், அந்த அமலை பாதுகாக்கவும் வேண்டும். தொழ வேண்டும், தொழுகை நாளை கியாமத்திலே எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், அந்த குர்ஆன் கபருக்குள்ளே முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும். திக்ர் செய்ய வேண்டும், நாளை கியாமத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே மாளிகை கட்டப்பட வேண்டும். அமல்கள் செய்வது கெட்டித்தனம் இல்லை, அமல்களை பாதுகாக்க வேண்டும். பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க வேண்டும். ஒன்று இருக்கிறது அமல் செய்து கொண்டே இருப்பது, இன்னும் ஒன்று இருக்கிறது பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க வேண்டும். பாவமும் அமலும் சேரும் பொழுது அந்த அமலிலே பொறுமதி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய இரவு எப்படி கழிகிறது? என்னுடைய தனிமை எப்படி கழிகிறது? இன்று மோசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரவு நேரம் பரக்கத்தான நேரம், அல்லாஹ் தூக்கத்துக்கு என்று வச்சிருக்கிறான். தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பெரும் ஒரு நிஅமத், பெரும் ஒரு பாக்கியம். அல்லாஹ் தூக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல் குர்ஆனிலே வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகள் ஒன்றுதான் இரவிலேயும் பகலிலேயும் நீங்கள் தூங்குவது. அல்லாஹ் தூக்கத்தின் மூலமாக பெரிய ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறான்.
இரவு நேரம் எங்களுடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஏன் வயோதிபர்களும் கூட சுப்ஹானல்லாஹ் இன்று பாவங்களிலே கலிக்குகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அஃப அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். ஒரு கிராமவாசிகள் அவர்கள் நினைக்கின்றார்களா, அச்சமட்டு இருக்கின்றார்களா, இரவு நேரத்திலே தூக்கத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனை வரமாட்டாது என்று எப்படி அவர்கள் அச்சமட்டு இருக்கின்றார்கள் அல்லாஹ் கேட்கிறான். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, தூக்கம் என்பது பெரும் ஒரு இபாதத், அமல் என்று உள்ளத்திலே வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தூக்கத்தை சரியான முறையிலே கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். ஏனென்றால் இன்று தூங்குவதற்கு முன்னால் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள், படுக்கைக்கு சென்றால் அங்கேயும் அவன் பாவத்தை விட்டு வைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யும்ஸஹு கௌமும் மின் உம்மதி ஃபீ ஆகிரிஸ் ஸமான். ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத்திலே உருமாற்றப்படுவார்கள். கிரதத்து வ ஹனாஸீர், அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்படுவார்கள். கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் வயஷ்ஹதூன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் வயஸூமூன். அவர்கள் கலிமா சொன்னவர்களா, உங்களை ஏற்ற மக்களா, அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களா என்று கேட்கப்பட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம், ஆம். கீல ஃபமா லஹும் யா ரசூலல்லாஹ், கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி நடக்கும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யத்தஹிதுனல் மஆஸிஃப வல் கைனாத் வத்துஃபூஃப் வயஷ்ரபூனல் அஷ்ரிபா. அவர்கள் இசை கருவிகளை தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள். வல் கைனாத், பாடைகளுடன் சேர ஆரம்பித்து விடுவார்கள், தாளம் கொட்ட ஆரம்பித்து விடுவார்கள். வயஷ்ரபூனல் அஷ்ரிபா, மது அருந்துவார்கள். ஃபபாத்து அலா சுர்பிஹிம் வலஹ்விஹிம், அவருடைய இரவு கழிவது மதுவிலையும் கேலி கூத்துகளிலையும் வீணான பாவமான காரியங்களிலே தான் இரவை கழிப்பார்கள். ஃபஅஸ்பஹு வகத் முஸிஹு கிரதத்து வ ஹனாஸீர், காலையாகும் பொழுது அவர்கள் உருமாற்றப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மௌத்தை பற்றி யோசிக்க வேண்டும், ஆகிரத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே, கேள்விகளுக்கு கேட்கப்பட இருக்கிறது, இவைகளை பற்றி யோசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை சீராக அமையும். அதுக்குரிய நல்லொரு சந்தர்ப்பம் தான் தூங்குவதற்கு முன்னால் ஒரு முஹாசபா செய்து கொள்வது, தன்னை பற்றி விசாரிப்பது. இன்று தூங்குவதற்கு முன்னால் எப்படி எங்களுடைய அமல்கள் இருக்கிறது, தங்களை பற்றி விசாரணை செய்கிறோமா, அல்லது போனிலே எங்களுடைய காலங்கள் கழிகிறதா, அசிங்கமான காட்சிகளையும் பாவமான விடயங்களையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் என்னுடைய தூக்கம் கழிகிறதா என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் தந்த இந்த காலம் அவசரமாக சென்று கொண்டே இருக்கிறது. நாம் கபரை நோக்கி பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம். கபர் எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் கபருக்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை நாம் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். எனவே உலக வாழ்க்கையை அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லா முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ நீயே மேலான உதவிகளை கொடுத்துருவாயாக. இறுதி முடிவை சிறப்பாக்கி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.